வணக்கம் கைஸ். இன்னைக்கு என் தங்கச்சி லாஸ்ட் டே ஸ்கூலு நீ என்ன அலப்பறெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தனையும் இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம், அதுவும் சோசியல் எக்ஸாம். அதனால ஓடோடமா ஓடி பூவை பறித்து போய் என்னெல்லாம் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். இப்போ எங்கே ஓடிட்டு இருக்காங்கன்னா பூ பறிக்கிறதுக்கு. யோ சாமி, பூ பறிக்கிறதுக்குள்ளே ஒரு அலப்பறை பண்ணுவா பாருங்க. எல்லா பூவும் ஈக்குவலாக இருக்கணுமாம்மா. நாங்கள் 2 கோயிலுக்கு போகிறோங்காட்டி 2 சாமிக்கும் பூ ஈக்குவலாக இருக்கணுமா. அதுவும் ஒரே வெரைட்டியில் ஒரே மாதிரி பூ தான் வேணுமாம்மா. தேடி தேடி பறிக்கிற நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறாள். ஃபுல்லாக அந்த பூவு இந்த பூவு என்ன பூ கண்ணில் கிடைக்குதோ அதெல்லாம் பறிச்சிடுவா. அதுக்கப்புறம் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிற பூவும் சுட்டிட்டு வந்துடுவா என் தங்கச்சி. உங்களுக்குலாம் தெரியாது, வேணால் பாருங்கள். இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ உள்ளே ஓட்டுறாளா, எதுக்கு ஓட்டுறாள்னு தெரியாது, எதுக்கு திருப்பி வராளுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஓடுவா. ஏன்னா பூ பத்திரியா மறுபடியும் போய் பறிச்சிட்டு வர்றா. பறிச்சிட்டு இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போன வேகத்தில் வந்துடுவா. 2 நிமிஷம் ஆகும். எங்கே போய் சாமி கும்பிட்றா, எங்கே போய் திரும்பிட்டு வர்றாள்னே தெரியாது. அது 2 நிமிஷத்தில் வந்துடுவா. பாருங்கள், நீங்களே பாருங்கள். சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாளா, இப்போ வருவா பாருங்க ஒரு ஸ்பீடில். இதில் போயிட்டு கைஸ் நீங்கள் வர்றதுக்கு 2 நிமிஷம்தான் ஆகும். என் தங்கச்சிக்கு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுற நீங்களே பாருங்களே. நான் இப்போ என் அக்காவுக்கு நான் ஒரு பட்டையை போட்டு விட்டு நான் உள்ளே போய் வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டு வந்துடுவேன் காய்ஸ். அதுக்கு பேர் சாமியை கும்பிட்றதில்ல, சாமிகிட்ட இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்லி, சாமி கடவுளே நான் படிக்கலை, எப்படியாவது எனக்கு பாஸ் பண்ணிடுங்க, நான் பார்த்த கொஸ்டின் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சாமிகிட்ட உருண்டு பெறல்ற நேரம் கைஸ். அதுக்கு பேர் சாமி கும்பிட்றதில்ல, சாமிகிட்ட எல்லாம் பேசுறது. என் தங்கச்சிக்கு பார்த்திங்களா, பூவு சாப்பாடு எல்லாமே வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். ஏன்னா மேடம் கடைசி நிமிஷத்துல தான் சாப்பிடுவாங்க. அதான் சாப்பிட்றதுக்கு கூட மேடமுக்கு நேரம் இருக்காது. எதுக்கு ஓடுறாலும் தெரியாது, எதுக்கு வர்றான்னு தெரியாது. இதில் ஃபேன் ஒன்று தான் குறைச்சல். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் ரெடி. இனி பேக்லலாம் சாக்லேட்லாம் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் ஸ்கூலை விட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இதுதான் எங்கள் மேமுக்கு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் நானும் என் அக்காவும் சாக்லேட் மறுபடியும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனோம். போயிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கேன்னு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி என் அக்கா கையிலையும் சாக்லேட் வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், வறுத்து கொடுப்பா பாருங்கள். இது என்னோட சாக்லேட். இப்போ என் அக்கா சாக்லேட் காமிப்பா பாருங்கள். என் அக்கா வாங்கினா சாக்லேட், ஆனால் அவளே தான் வீட்டுக்கு கொண்டு சாப்பிட்டா. கைஸ், ஒரு சேட் நியூஸ். நான் எல்லா சாக்லேட்டும் வாங்கிட்டு போனேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் டீச்சர் இதெல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானே திருப்பி கொண்டு வந்துட்டேன். அந்த சாக்லேட்டை நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இனி எனக்கும் என் அக்காவுக்கும் 5th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டும் முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சிச்சுன்னா என்ன, லீவு தானே. நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய். நாங்களும் எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக இருப்போம். பாய் பாய்.